வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் தேதி வரும் 15 அல்லது 16ஆம் தேதி வெளியாக வாய்ப்பு உள்ளதாக தகவல். ஏப்ரல் 2வது வாரத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும் என்றும் கணிப்பு. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டுவரக் கோரி 193 எம்பிக்கள் கையெழுத்து. பாரபட்சமாக நடந்து கொள்ளுதல், வாக்குரிமை பறிப்பு உள்ளிட்ட 7 குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டு ஞானேஷ்குமாருக்கு எதிராக இந்தியா கூட்டணி உள்ளிட்ட கட்சிகள் முன்னெடுப்பு. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தத்தில் +2 மாணவி கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைப்பு. சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொலை குற்றவாளிகளை பிடிக்க தீவிரம். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற விவகாரம். மாவட்ட ஆட்சியரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்ற பொதுமக்கள். விளாத்திக்குளம் அருகே சிறுமி துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்படவில்லை என காவல்துறை விளக்கம். சிறுமியின் புகைப்படம் மற்றும் பெயரை சமூக வலைதளங்களில் வெளியிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. தூத்துக்குடி வேடநத்தத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை என புகார். சந்தேகத்துக்குரிய 4 பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வரும் தனிப்படை போலீசார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஆய்வாளர் சஸ்பெண்ட். மாணவியை காணவில்லை என பெற்றோர் புகார் கூறியும் முறையாக விசாரிக்கவில்லை என ஆய்வாளர் மீது புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பில் காவல்துறை அக்கறையின்றி சீர்கெட்டுள்ளது. தூத்துக்குடி வேடநத்தத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். தங்களது கல்லாப்பெட்டி கூட்டணியை தக்க வைப்பதில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தும் முதலமைச்சர் அவர்களை தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு எங்கே? தூத்துக்குடி வேடநத்தம் சம்பவத்தை சுட்டிக்காட்டி தாவேக தலைவர் விஜய் காட்டமாக கேள்வி. தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் அனைத்து வகையான குற்ற வழக்குகளின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளன. 2021ஆம் ஆண்டில் 1597 கொலை வழக்குகள் பதிவான நிலையில் 2025ஆம் ஆண்டில் 1461 கொலை வழக்குகள் பதிவு செய்துள்ளதாக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் பேட்டி. 2021ல தமிழ்நாட்டில் ஸ்டேட் லெவலில் 1597 cases were reported for the murder. இதே நம்பர் வருஷம் அப்படி ஸ்டீடி டிக்ளைன்னு காட்டிட்டு இருக்கோம். 2024ல 1490 cases, 2025ல 1461 cases. இப்படி பார்க்கும்போது in almost all the major crime hits, the number of cases which are being reported has come down.
காவல் நிலைய மரணங்களை அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. பாரபட்சமற்ற முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தவறுகள் நடந்திருப்பின் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் உள்துறை செயலர் தீரஜ்குமார் தகவல். கஸ்டோடியல் இன்சிடென்ட்ஸ் பொறுத்தவரைக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உடைய பாலிசி 0 டாலரன்ஸ். நடக்கவே கூடாது, நடக்கக்கூடாது. ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் எங்கேயோ நடந்தால் அந்த இன்சிடென்ட்ஸில் வெரி ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் இன்வெஸ்டிகேஷன் வில் டேக் பிளேஸ். அதுக்கு கவர்மெண்ட் எப்பவும் தயாராக இருக்குது. வாட் எவர் ஆர் த நெசசரி ஆக்ஷன் அதை எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். போக்சோ வழக்குகள் பற்றி தைரியமாக புகார் அளிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது என பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் பேட்டி. சாதி பெயரை சொன்னாலே வழக்கு பதிவு செய்து வருவதாகவும் திட்டவட்டம். பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக போராட்டம் அறிவிப்பு. என்டிஏ கட்சிகளுடன் இணைந்து மார்ச் 17ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாடு டிஜிபி நியமன விவகாரம் தொடர்பாக மார்ச் 20ஆம் தேதி தேர்வுக்குழு கூடி முடிவெடுக்கிறது. டிஜிபி நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் யுபிஎஸ்சி தகவல். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் இன்று முதல் தொடக்கம். நாட்டில் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு இல்லை என நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி விளக்கம். கிராமங்களில் வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர்களின் காத்திருப்பு காலம் 45 நாட்களாக நிர்ணயம். 25 நாட்களுக்கு ஒருமுறை கேஸ் புக் செய்ய முடியும் என இருந்த நிலையில் கிராமங்களில் 45 நாட்களாக அதிகரித்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி அறிவிப்பு. மாநிலங்களுக்கு 3 மாதங்களுக்கு ஒருமுறை 1 லட்சம் கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்குவதாக மத்திய அரசு தகவல். நடப்பு சூழலை கருத்தில் கொண்டு மாநிலங்களுக்கு கூடுதலாக 48,000 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. வதந்திகளை நம்பி பெட்ரோல் பங்குகளில் தேவையின்றி மக்கள் கூட வேண்டாம். போதுமான அளவில் எரிவாயு இருப்பு உள்ளதை சுட்டிக்காட்டி இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவுறுத்தல். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அமேசான், பிளிப்கார்ட் தளங்களில் மின்சார அடுப்புகள் விற்பனை அதிகரிப்பு. தேவை கணிசமாக அதிகரித்துள்ள நிலையில் பல பிராண்டுகளின் மின்சார அடுப்புகளின் ஸ்டாக் விற்று தீர்ந்துள்ளதாக தகவல். மதுரையில் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய 398 சமையல் எரிவாயு சிலிண்டர்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைத்த இருவர் குண்டர் சட்டத்தில் கைது. மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் உத்தரவின் பேரில் பழனி, மதன்குமார் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். சென்னை புறநகரில் பெட்ரோல் 2 மடங்கு விற்பனை செய்யப்பட்டதன் காரணமாக பங்குகள் மூடப்பட்டதால் பெட்ரோல், டீசல் கிடைக்காமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. பெட்ரோல் நிறுவனங்களுக்கு பெட்ரோல் போட சென்ற டேங்கர் வாகனங்கள் காத்திருப்பு. எரிபொருள் தட்டுப்பாடு எதிரொலியாக HCL நிறுவன ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பணிபுரிய அனுமதி. முக்கிய பணிகளில் இருப்பவர்கள் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என சென்னை ஊழியர்களுக்கு HCL நிர்வாகம் அறிவுறுத்தல். எரிபொருள் கையில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவிக்கும் நிலையில் மக்கள் அச்சப்பட வேண்டாம்.
பொதுமக்கள் யாரும் பதற்றம் கொள்ள வேண்டாம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக மார்ச் 14ஆம் தேதி டெல்லி செல்லும் தவிக தலைவர் விஜய். 15ஆம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் முதல் நாளை தனி விமானத்தில் டெல்லி செல்ல திட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வுக்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட வலியுறுத்தி தவிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தவிக தலைவர் மக்கள் சந்திப்பை முடக்கும் வகையிலான வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கம். தவிக யாருடனும் கூட்டணிக்கு பேசவில்லை என ஆதவ் அர்ஜுனா விளக்கம். 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை விஜய் தேர்வு செய்து வருவதாக பேச்சு. கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டேன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு டெல்லி பக்கம் போயிட்டான்னு. நாங்க நேர்காணல் நடத்தி 234 தொகுதிக்கு கேண்டிடேட்டை அண்ணன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. தெளிவா இருக்க குறிக்கோள். நிறைய குழப்பங்கள் வேணாம். நாம உறுதியாக சொல்றோம், ஒரு மக்கள் ஆட்சியை மக்களே உருவாக்குவார்கள். 2026 கண்டிப்பாக சரி செய்யும். திருச்சியை சேர்ந்த கல்லூரி மாணவியை சிலர் காரில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். மன அழுத்தம் காரணமாக தவறாக புகார் அளித்ததாக போலீசில் தகவல் தெரிவித்து தனது புகாரை திரும்பப் பெற்றார் இளம்பெண். கட்சி உரிமை தொடர்பாக அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். மனு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு ராமதாசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார் நீதிபதி டி.வி. தமிழ்ச்செல்வி. நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவி காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து சங்கங்களின் பதிவாளர் உத்தரவு. தென்னிந்திய நடிகர் சங்கம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். சிவகங்கை மானாமதுரையில் ஆகாஷ் டெலிசன் என்கிற இளைஞர் போலீசார் தாக்கியதால் உயிரிழந்ததாக வழக்கு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை அடுத்து முடிவுக்கு வந்தது உறவினர்களின் போராட்டம். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை திட்டம். நாளை முதல் ரயில் சேவை தொடங்க உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று அசாம் மாநிலத்திற்கு செல்கிறார் பிரதமர் மோடி. 48,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல். இந்திய சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்ல அனுமதிக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு ஈரான் மறுப்பு. இந்திய தரப்பில் கூறப்பட்ட தகவலை ஈரான் மறுத்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் நிறுவனம் தகவல். ஈரான் அதிபர் மசூத் பெசகியுடனும் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பொருட்கள் மற்றும் எரிசக்தியின் தடையற்ற போக்குவரத்தை எளிதாக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தகவல். எதிரிகளுக்கு ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டே இருக்கும் என ஈரானின் புதிய சுப்ரீம் தலைவர் முஸ்தபா கமேனி அறிவிப்பு. அமெரிக்காவிற்கு எதிரான ஆயுதமான ஹோர்முஸ் நீரிணை பயன்படுத்தும் என திட்டவட்டம். மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் உடனடியாக மூடப்பட வேண்டும், அவை தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என எச்சரிக்கை. போரில் கொல்லப்பட்டவர்கள் ரத்தத்திற்கு பழிக்கு பழி வாங்குவோம் என ஈரானின் உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி திட்டவட்டம்.
தேர்வுக்குழு கூட்டங்களிலோ சுற்றுப்பயணங்களிலோ அல்லது போட்டிகளிலோ யுவராஜை அணியில் இருந்து நீக்குமாறு தோனி ஒருபோதும் கூறவில்லை. அந்த குற்றச்சாட்டு தவறானது. யுவராஜ் சிங்கின் தந்தை தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து வரும் நிலையில் பிசிசிஐ தேர்வுக்குழு முன்னாள் தலைவர் சந்தீப் பாட்டில் விளக்கம். T20 உலகக்கோப்பை வெற்றி கொண்டாட்டத்தின் போது தேசிய கொடியை அவமதித்ததாக இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா மீது வழக்கு பதிவு. கொண்டாட்டத்தின் நடுவே தேசிய கொடியோடு காதலி மஹிகா சர்மாவுடன் கீழே படுத்திருந்ததால் சர்ச்சை. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் டிஜிட்டல் உரிமையை அமேசான் நிறுவனம் ரத்து செய்ததாக தகவல். படம் எப்போது வெளியாகும் என தெரியாததால் சுமார் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான டிஜிட்டல் உரிமையை ரத்து செய்ததாக தகவல்.